பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ரஷ்யா மிகச்சிறப்பான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் 25 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 84,000 ஊக்கத்தொகை வழங்க முடிவு எடுத்துள்ளது. ரஷ்யாவின் இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் குறைவான பிறப்பு விகிதம், முதியவர்களின் இறப்பு மற்றும் குடியேற்றம் தான். குறிப்பாக சொல்ல போனா உக்ரைனுடனான போர் காரணமா இந்த நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கு. 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் 5,99,600 குழந்தைகள் மட்டுமே ரஷ்யாவில் பிறந்துள்ளன. இது கடந்த 25 ஆண்டுகளில் பதிவான பிறப்பு விகிதத்தில் மிகவும் குறைந்த எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியே. 2023ஆம் ஆண்டின் முதல் பாதியில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை விட 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை 16,000ஆக குறைந்துள்ளன. ரஷ்ய நாட்டின் எதிர்காலத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு என ரஷ்யா கூறியிருக்கு. இதை ஈடு செய்யும் வகையில ஊக்கத்தொகை, வீட்டு வசதி, ஆதரவு உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் மூலமா பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்த ரஷ்ய அரசு முயற்சி செய்து வருது. இப்படி பல திட்ட முயற்சிகளை எடுத்து வந்தாலும் அதில் பெரிய அளவுல எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால மாற்று திட்டங்களையும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டுட்டு வருது. அந்த வகையில மிக முக்கியமான அதிரடியான திட்டத்தை கையில எடுத்திருக்கு ரஷ்யா. அதாவது ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் 25 வயதுக்கு உட்பட்ட தாய்மார்களுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 84,000 வழங்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்திருக்கு. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சில தகுதிகளும் இருக்கு. விண்ணப்பதாரர்கள் உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில முழுநேர மாணவியராக இருக்க வேண்டும். அதே சமயம் கரோலியா மாகாணத்தில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இறந்து பிறக்கும் குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் இந்த ஊக்கத்தொகையை பெற வாய்ப்பில்லை. அது மட்டுமின்றி திடீர் நோய் பாதிப்பு காரணமா குழந்தை இறந்தால் ஊக்கத்தொகை தரப்படுமா அல்லது ரத்தாகுமா என்பதும், மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த திட்டம் பொருந்துமா என்பது குறித்தும் தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் 10க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்த பல திட்ட அறிவிப்புகளை வெளியாகி இருக்கு. ஒரு சில மாகாணங்கள்ல இந்த ஆண்டு முதலே முதல் முறையாக குழந்தை பெறுகின்ற தாய்மார்களுக்கு ரூபாய் 5 லட்சமும், இரண்டாவது குழந்தை பெறுவோருக்கு ரூபாய் 8 லட்சமும் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.